நம்மளுடைய கோயில் பயணத்தில் சென்னைக்கு அருகாமையிலே இருக்கக்கூடிய ஆவடி அந்த மாநகராட்சிக்கு உட்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய முருகர் கோயில் வள்ளி தேவசேன சமேத சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில். நமஸ்காரம். ரகசிய உண்மை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அடியார்கள் வாழ, ரங்கன் நகர் வாழ, ஷடகோப்பந்தன் தமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மணவாள மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டு வாழியே. இந்த கோயில் ரொம்ப சிறிய கோயில், ஆனால் அந்த ஆவடி நகரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே தினந்தோறும் வழிபடக்கூடிய ஒரு சிறப்பு பெற்ற அற்புதமான விஷயங்களை உள்ளடக்கிய ஒரு கோயில். அந்த கோயிலுடைய அமைப்பு அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஆவடி மாநகராட்சிக்கு உட்பட்ட அந்த மார்க்கெட், அந்த வெஜிடபிள் மார்க்கெட் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500 அடியில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு பெற்ற ஒரு கோயில். இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா, சின்னம்மன் கோயில் அந்த தெருவுக்கு குவைட் ஆப்போசிட்டாக இருக்கக்கூடியது தான் இந்த வள்ளி தேவசேன சமேத சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில். இந்த கோயிலுடைய தனி சிறப்பு அப்படின்னா 2 விஷயங்கள் உண்டு. ஒன்று, சித்தி விநாயகர் உண்டு, அதே போல் மேற்கு பார்த்த வாராகி உண்டு. ஜெனரலாக வாராகி அப்படின்னு வாராகி குறித்து நம்ம நிறைய பேசியிருக்கோம். அந்த வகையில் மேற்கு பார்த்த வாராகி அப்படின்றது ஒரு தனி சிறப்பு. பெரிய மன்னர்கள், அரசர்கள் போர் புரியறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி வாராகியை வழிபட்டு போகிறது தான் அவங்களுடைய வழக்கமாக இருந்தது. அந்த வகையில் அதுலேயும் மேற்கு பார்த்த வாராகி அப்படின்றது ஒரு தனி முக்கியத்துவம் பெற்ற ஒரு விஷயம் நம்முடைய ஆன்மீகத்தில். ஏன்னா நம்ம எதிர்பார்க்குற விஷயங்கள் பூர்த்தியானோ, நம்முடைய தேவைகள் எவ்வளோ பெரிய விஷயமாக இருந்தாலும் அது எல்லாத்தையும் நமக்கு கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்றவள் வாராகி. அதுவும் இந்த கோயிலில் வளர்பிறை சரி, தேய்பிரையும் சரி, 2 நாட்கள்லையும் பஞ்சமியில் மிக மிக விமர்சையாக வாராகிக்கு அபிஷேகம், அலங்காரம் எல்லாமே சிறப்பாக அன்னதானத்தோடு நடைபெறுகின்ற ஒரு விஷயம். அதே போல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கோயிலில் இருக்கக்கூடிய சித்தி விநாயகர், கிழக்கு நோக்கி முருகருக்கு வலது பக்கத்தில் சித்தி விநாயகர் அமைப்பு உண்டு. சித்தி அப்படின்னு வந்தாலே காரியங்களை சித்தி பண்ணக்கூடிய, நினைச்ச காரியங்களை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமை பெற்றவர் தான் இந்த சித்தி விநாயகர். யோகத்தில், அதாவது நாமயோகத்தில் சித்தி நாமயோகம்னு உண்டு. அந்த நாமயோகத்துக்கு முக்கியமானவர் விநாயகர். அதே யோகி அவயோகின்னு 2 வரும். அந்த வகையில் முருகரும் சேர்ந்து, அதாவது செவ்வாய் யோகியாகவும் அவயோகி கேதுவாகவும் வருவார். இந்த செவ்வாய் காரியங்களை பூர்த்தி செய்து கொடுக்கணும் அப்படின்னா கேது வழிவிடணும். கேது வழிவிடணும் அப்படின்னா விநாயகருடைய வழிபாடு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கும். அந்த வகையில் சித்தி விநாயகர் அப்படின்ற நீங்கள் பிடிச்சிட்டிங்க, அந்த சித்தி அப்படின்ற ஒரு விஷயத்தில் நீங்கள் பிடிச்சிட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக சித்தி ஞாபக யோகம் உள்ளவர்கள் எல்லாருமே வெற்றி அப்படின்றது ஒரு ஈஸியாக எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமாக அமையும். அந்த வகையில் இந்த கோயில் ஆவடியில் இருக்கக்கூடிய வள்ளி தேவசேன சமேத சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் சித்தி விநாயகரும் உண்டு. இந்த கோவில் சுப்பிரமணிய சுவாமின்னு சொன்னாலும் இந்த கோயிலுக்கு வடமேற்கில் அமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த வள்ளி தேவசேனையோடு காட்சியளிக்கக்கூடிய கிழக்கு முகமாக முருகர், அவருடைய மூர்த்தி ரொம்ப சிறிதாக இருக்கும். ஆனால் கீர்த்தி மிகப்பெரிய விஷயம். கிட்டத்தட்ட ஒரு 200-300 ஆண்டுகள் வாழ்ந்த ஒரு கோயில் தான் இது. இவருக்கு நான் இதுவரையும் ஒரு சில சின்ன முருகர் கோயிலில் வழிபாடு அப்படின்றது பண்ணியிருக்கேன். இந்த கோயிலில் இருக்க முருகருக்கு அலங்காரம் பண்ணி, அதாவது அபிஷேகம் முடித்து அலங்காரம் பண்ணி முடித்த தருவாயத்துக்குள்ளேயே அவருக்கு மூஞ்சில் வேர்க்கும். இது நான் எங்கேயுமே அந்தளவுக்கு பார்த்ததில்லை. அந்த வேர்வை அப்படின்றது இருந்து கொண்டே இருக்கும். மிகப்பெரிய கோயிலெல்லாம் நிச்சயமாக உண்டு. அதாவது நம்ம சிக்கல் சிங்காரவேலன் அப்படின்னு பழனி அந்த மாதிரி கோயில்கள்லாம் உண்டு. ஆனால் இங்கே சென்னை மாநகரத்திலே உட்பட்ட ஆவடி நகரத்துக்கு மார்க்கெட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த கோயிலில் தான் நான் இது பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். யாருக்கெல்லாம் திருமணம், குழந்தை பேர் அப்படின்ற ஒரு விஷயம் தள்ளி போகிறதோ நிச்சயமாக இந்த கோயில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அதே போல் ஆண்களுக்கு வேலை அப்படின்னு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்கள் தள்ளி போனால் கை நிறைய சம்பளம், வேலை ஒரு பெரிய திண்டாட்டமாக இருக்குது, தொழில் ஒரு வளர்ச்சியை கொடுக்கல அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க, இந்த கோயிலில் நீங்கள் வழிபடுறது ஒரு மிக அற்புதமான மாற்றங்களை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். 2 விஷயம் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக செக் பண்ணணும். அதில்
ஒன்று மேற்கு பார்த்த வாராகி, அதுக்கு குவைட் ஆப்போசிட்டாக நேரையே இருக்கக்கூடிய கிழக்கு பார்த்த சித்தி விநாயகர் மற்றும் வந்து நம்ம முருகர். இது மூணுமே வந்து இந்த வளர்ச்சி அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு இன்டர்கனெக்டட். அந்த பஞ்சமி திதியில் சித்தி நாமயோகம் வருது அப்படின்னா அந்த நாட்களில் நீங்கள் போய் மூவரையுமே நீங்கள் வழிபடுறது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும். அதாவது நான் சொல்கிறது வந்து முருகர், வள்ளி தேவசேன சமேத சுப்பிரமணியரையும் சரி, அதே போல் விநாயகர் மற்றும் பஞ்சமிக்குரிய வாராகி, மேற்கு பார்த்த வாராகி, அதுதான் இந்த கோயிலில் இருக்க தனி சிறப்பு. சின்ன கோயில், ஆனால் மிக மிக பெரிய வல்லமைகளையும் அற்புதங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பு பெற்ற ஒரு கோயில் அப்படின்னா அது வந்து இந்த கோயில் தான். சின்னம்மன் கோயில் எதிர்க்கியே நமக்கு வந்து காட்சியளிக்கக்கூடிய ஒரு இந்த கோயில் தான் வந்து சிறப்பு பெற்ற கோயில். வாய்ப்பு இருக்கும், நிச்சயமாக போங்க. பெரிய மாற்றங்கள் அவசியம் ஏற்படும். நன்றி. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆண்டாள் பிச்சுக்கலிங்கம் திருவடிகளே சரணம் சரணம் சரணம்.